எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். கருத்துடன் பாடிடுவே
7வது வார்த்தை ஈஸியா இருப்பிடத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். யாருக்காவது இருப்பிடம் ஞாபகம் இருக்கா? இருப்பிடம் எந்த இடம்? 23:46. 23 2ஆல பெருக்கினா 46. மறக்கவே மாட்டோம் இல்லையா? லூக்கா 23:46. எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? வாசிங்க. ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமா கூப்பிட்டார். என் உயிர் போகுது இல்லையா? சத்தம் ரொம்ப சத்தமா கூப்பிட்டு ஆவிய விடுததை நம்ம பார்க்கிறோம். சும்மா சும்மா இறந்து போயிருந்திருக்கலாம், அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படி தலையை சாச்சிருந்திருக்கலாம். ஆனா இதாவே உங்களுடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டார். மகா சத்தம். சத்தம்னாலே சத்தம் போடாத அப்படின்னாலே நார்மலா பேசுறது சத்தம் போடுறதுதான். அந்த சத்தத்திலே ரொம்ப சத்தம், தூரத்துல இருந்து ஜனங்கள் கேட்கத்தக்க அளவுல ரொம்ப சத்தம் போட்டிருக்காரு. நம்மதான் லாஸ்ட். அதோட அவரு பூமியில மனுஷனா இருந்த காலத்துல உள்ள சத்தம் முடியுது நம்ம பார்க்கணும். வீட்டுல இருந்த பிறகு பேச காரியங்கள் வேற. இதுதான் லாஸ்டா முடிச்சுட்டு போறாரு. அவர் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு முன் மாதிரியே வச்சுட்டு போவார். இப்ப நம்ம தான் வேலை பார்ப்போம். நிறைய பேர் வேலை பார்க்கணும் தான் வந்திருக்கீங்க. நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டேஷன்ல இருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு வரும்போதோ இல்ல நம்மளுடைய வேலையை விட்டுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போதோ என்ன செய்வோம்? சும்மா முடியுமா? நம்மளுக்குன்னு உரிய வேலை. இப்ப நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெச்எம் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா நிறைய கணக்குகள் இருக்கும். எல்லாத்தையும் எக்கச்சக்க ரெக்கார்டு, எல்லா ரெக்கார்டையும் உட்கார்ந்து என்ன செய்தோம்? எல்லாமே அன்னைக்கு முடிச்சிருந்தோம். இருந்தாலும் ஃபைனலா கையெழுத்து போடக்கூடிய நாள் இருக்கும். லாஸ்ட் டேல கையெழுத்து போடணும். சீல் குத்தி குத்தி வச்சிருக்கும். அப்போ அதுல தலைமை ஆசிரியர்னு போட்டிருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணி எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு அதுக்கு பெரிய ஃபார்மே உண்டு. 48 ரிஜிஸ்டர் என்னமோ அதுல ஒவ்வொன்றையும் பார்த்து இது எது இருக்கு எது இல்லை எல்லாம் டிக் அடிச்சு அடுத்தவங்கிட்ட பொறுப்பா கொடுத்துட்டு என்ன செய்வோம்? சார்ஜை ஒப்படைச்சிட்டு அப்பதான் நம்மள ரிட்டையர்ட் ஆக அரசாங்கம் விடும். அது நம்மளுக்கு ஒரு லெட்டர் தருவோம். மீது எந்த புகாரும் இல்லை, எந்த பாக்கியும் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி மன நிறைவோடு முழுவதுமாய் ஒப்பிட்டு தந்துட்ட. அதனால ஒன்னு ரிலீவ் பண்ணுவேன்னு பண்ணி விட்டுது. இது ஒரு நேரத்துல உள்ளது. இது எதை உணர்த்துது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஜீவன் கர்த்தர் கொடுத்திருக்காரு, ஒரு உயிர். அதனால இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். கடந்த வருஷம் நம்ம கூட அநேகர் இந்த இடத்துல இன்னைக்கு இல்லை, நம்ம விட்டு போயிட்டாங்க. நம்ம அவங்கள விட சிறந்தவங்க இல்ல கெட்டிக்காரங்க இல்ல பலசாலிகள். அவங்களுக்கு நோய் இருந்தது, எனக்கு நோய் இல்லை, நம்ம அறிவு உள்ளவங்க ஆற்றல் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கடவுள் வைக்கிறோம். உங்களை என்னையும் கர்த்தர் கிருபையா ஐயா இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும், கொத்தி எதிர்படுவோம், கனி கொடுப்போம், இந்த நம்பிக்கையோட நம்மளை என்னை கொண்டாந்து வச்சிருக்க. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங்னு ஒரு நாள் எல்லாத்தையும் நம்ம ஒரு உலகத்துல ஒரு பிறந்தோம். அம்மா வயத்துல இருந்து நம்ம என்ன செய்தோம்? வந்தோம். ஏசு கிறிஸ்து அம்மா வயத்துல இருந்தாரு. இடம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? சத்திரத்துல இடம் இல்லை. கஷ்டப்பட்டு பிறந்த இடத்துல கந்தை துணிகளில பொதிந்து அவரை கொண்டு முன்னணியில கிடத்தி இருந்தாங்களாம். மாடு கட்டுத சாப்பாடு போடுற இடத்துல கொண்டு போய் அவரை கொண்டு போய் அப்படிதான். ஆரம்பம் அற்பம். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் ஒவ்வொருவரும் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அம்மா அப்பா நிறைய பேருக்கு இல்லை, ஆனா அவங்க வயசுலதான் நம்ம பிறந்தோம். அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த ஊர்ல நீ பிறந்த, இந்த ஆஸ்பத்திரியில நீ பிறந்த, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒன்னேனா பெத்தேன்னு உங்க அம்மா கட்டாயமா அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கதையை சொல்லியிருப்பாங்க. நினைச்சு பாருங்க. இந்த ஆரம்பம் இன்னைக்கு ஒண்ணு இருந்தது. நீ ஒவ்வொருத்தருக்கும் 40 வயசு 50 வயசு 60 வயசு 70 வயசு 80 வயசு இப்படி உள்ளதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நம்ம நிற்கும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முடிவு நாள் இதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்த மாதிரி வரும். சொல்லுதாரு, நான் வரும்பளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்னங்க, நான் ஒரு வரைக்கும் இருப்பான், இவன் நான் ஒரு வரைக்கும் இருப்பாங்க, நீடித்த நாட்களை அவனை திருப்தி ஆக்குவேங்க, சந்தோஷமா இருக்கவங்க இருங்க, வேண்டாமேன்னு சொல்ல. நான் நினைச்சு பாக்கேன், 200 வயசு 300 வயசு வரைக்கும் நம்ம இருக்கலாம்.
நமக்கு பேச்சு துணைக்கு நம்மளுக்கு ஃப்ரெண்டு அப்படி இருந்தா தானே நம்மளால நல்லா இருக்கும் இல்லையா? சரி, எனிவே நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துட்டு என்ன செய்யணும்? எனக்கெல்லாம் எப்படா ரிட்டையர் ஆகும், வேலைகளை முடிக்கணும், இன்னும் எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுக்கத இருந்தது. ஆனா எனக்கு அதை பிரியம் இல்லை. போதும், நிறைய பார்த்தாச்சு. நம்ம முடிச்சுட்டு நம்ம போனோம், நம்ம வேலைகளை முடிச்சிடணும். ஆணியை கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கும். நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நம்மளெல்லாம் அழைச்சிருக்காரு. அவருடைய வேலை கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அவருடைய கற்பனைகள் நமக்கு என்னது இல்ல, பாரம்லாம் இல்லை, ரொம்ப லேசு. என் முகம் மெதுவானது, என் சுமை லகுவானது. சந்தோஷமா நம்ம எடுத்துக்கணும். ஆக நமக்கு அற்பமான ஒரு ஆரம்பம் தாயின் வயிற்றுல உருவாங்க. இயேசுவும் அது மாதிரிதான் உருவானார். குட்டி பிள்ளையா இருந்தாங்க, ராஜாக்கள்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க, வச்சாங்க, வளர்ந்தாரு. 30 வயசுல ஊழியத்துக்கு வந்தாரு. ஊழியத்துக்கு வந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒவ்வொரு நாளும், அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப பண்ணது இந்த ஹேர் அண்ட் டாட்டாஸ் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? முயலும் ஆமையும். கொஞ்சம் பேருக்கு தெரியல. முயலும் சொன்னா தெரியும்பீங்க. முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயத்துக்கு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. முயலுக்கு தெரியும் நம்ம தான் கட்டாயம் ஜெயிப்போம். இந்த ஆமை என்னைக்கு ஆமை நடந்து வர அப்படின்னு கேலியா கூப்பிட்டு, வரியா நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு ஓட்டப்பந்தயம் வைப்போம். ஆமையும் அதுக்கு சம்மதிச்சு, இது ஸ்லோவா அப்படி அந்த நடந்து அப்படி மெதுவா, அந்த நடைய காட்டு மெதுவா போய்கிட்டு முயல் என்ன செய்யுது? வேகமா ஓடிச்சு. கொஞ்சம் தூரம் அதிகம், ரொம்ப டயர்ட் ஆயிட்டு திரும்பி பார்க்க ஆமையை காணவே இல்லை. இது என்னைக்கு பார்க்க நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு குட்டி தூக்கம் போட்டுருவோம்னு சொல்லிட்டு தூங்கிச்சு. ஆமை ஸ்லோ ஸ்டெடி, மெதுவா தான் போக முடியும். ஆனா நிதானமா அதே பேஸ்ல, அதே வேகத்துல, அதே ஸ்பீட்ல அப்படியே போய்கிட்டே போய் என்ன செய்யுது? கிராஸ் லைனை அடைஞ்சி தாண்டுது. ஐயோ ஆமா, முயல் பாக்கு, சரி அப்படின்னு சொல்லி வேகமா மறுபடியும் தன்னுடைய வேகத்தை எடுத்து பாக்குது. ஆனா யாருதான் ஜெயிச்சா? ஆமைதான் ஜெயிச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் சிரிக்கும். இதே போல நம்ம ஓடிக்கிட்டே தான் நம்ம என்ன செய்தோம் இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் சொன்னலா காரியத்துல நம்ம கண்ணா இருக்கணும். ஒவ்வொரு நாளுக்கும் நம்மளுக்கு கர்த்தரோட அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த வீட்டு பாடம் எல்கேஜி பிள்ளைகளுக்கே வாட்ஸ்அப்ல இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க கொடுத்துருப்பாங்க. முதல் நாள்லே ஹோம்ஒர்க் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? கொடுத்துருக்காங்க. சிஸ்டமேட்டிக் பிளான். ஆனால் நிறைய லட்சக்கணக்கில் கட்டியிருப்பாங்க சிபிஎஸ்இ சிலபஸ்லாம். குட்டி பிள்ளைகளுக்கே அவ்வளவு பாடம் ஒவ்வொரு நாளுக்கும் கொடுத்துருந்தாங்க. அந்த பிள்ளைகள் கட்டாயமா அதை செய்துட்டு போகுது அளவுல தான் இருக்குது. நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு பேரன் பேத்திக்கு செய்து கொடுக்கீங்களா? பார்க்கீங்களா? நமக்கும் இதே போல ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. கர்த்தர் அந்த அசைன்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்காரு. எனக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அடிக்கடி நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான அங்கங்க அப்பப்போ அடிக்கடி பரட்டி பார்ப்பேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் சொன்ன வார்த்தைகளை நீங்க இதை மட்டும் பார்த்தாலே என்ன செய்யும்? உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. இதுபடி இருந்தீங்கன்னா இதைத்தான் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம அடிக்கடி நம்ம எடுத்து வாசித்தோம்னா நம்முடைய பார்வை நிச்சயமா கட்டாயமா மாற்றுவோம். யாரையும் நம்ம குறை சொல்ல மாட்டோம். அவர் சுகவீனமா வந்த யாரையும் பார்த்து என்ன செய்யல, இன்னைக்கு கேட்டு இந்த பாவத்தை விட்டுட்டு வா, நீ ரொம்ப வாய் பேசுத, நீ அன்னைக்கு இப்படி விபச்சாரம் பண்ணியிருக்க, நீ இந்த மாதிரி களவு செஞ்சிருக்க, நாளைக்கு வான்னு சொல்லவே இல்லை. நம்ம தான் ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஜெபம் பண்ணி சுகமாகாது. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த வீட்டுல இந்த பாவம் அங்க இருக்கு, அந்த அங்க இருக்கு, இந்த மூலையில இருக்கு, அந்த இது இருக்கு, இதை முடிச்சுட்டு வா, அதை முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு நம்முடைய ஜெப குறைவு, நமது வல்லமை குறைவ நம்ம அப்படி பேசுறோம். இயேசு கிறிஸ்து எவரையாவது சொன்னாங்களா? நீங்களே சொல்லுங்களேன். சுகமாக்குன பிறகு சொல்லுவாரு, இனி பாவம் செய்யாத, படுக்க எடுத்துட்டு நட, இனிமே பாவம் செய்யாத அப்படி சொல்லுவாரே ஒழிய சுகமாக்குதற்கு இந்த பாவத்தின் காரணமா இப்படி இருக்க, நீ இப்படியே இரு அப்படிங்க மாட்டார். இது இவன் செய்த பாவமும் இல்லை,
இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு நிறைய பாவத்துல வந்திருக்கலாம், நிறைய நோயில வந்திருக்கலாம். இந்த நேரத்திலே கர்த்தர் சுகமளித்து கொண்டு இருக்கிறார். அவர் தந்த விசுவாசத்தோட கேளுங்க. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். அநேக பேர் வாழ்க்கை ஓட்டம் ஒரு குந்தி குந்தி இருக்கு. எழும்ப வேண்டியது பக்கத்து வீட்டுக்கா ஒரு மொழி முடிப்பாங்க. நேற்று ஒரு இதுல கேட்டேன், ஒரு சர்ச்சுக்கு போவாங்களாம். அந்த சர்ச்சில் இவங்க பிடிக்காத ஆட்கள் வந்தா அந்த பாஸ்டர் அம்மா 2 பேரும் சேர்ந்து அவங்கள பார்த்து முறைன்னு முறைப்பாங்களாம். 10 நேரம் முளைச்சா 11ஆவது நேரம் அந்த சிஸ்டர் சர்ச்சை விட்டு என்ன செய்வாங்களாம், ஓடிடுவாங்களாம். இதெல்லாம் என்ன வாழ்க்கை, என்ன ரத்தத்தை நம்ம கேட்போம்னே நமக்கு தெரியல. நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது. எந்த அக்கா பார்த்தாலும் சரி, எந்த அண்ணன் சாபம் போட்டாலும் சரி, எதுவும் நம்ம வீட்டுல தங்காது. பெரிய கருத்தை இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. அன்னைக்கு நோயோட வந்திருக்கலாம், கேன்சரோட வந்திருக்கலாம், பெரிய கட்டியோட வந்திருக்கலாம், ரிமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்திருக்கலாம், சுகரோட வந்திருக்கலாம், ப்ரெஷரோட வந்திருக்கலாம், என்னென்ன நோயெல்லாமோ இருக்கலாம். வாட் எவர் இட் மேபி. சாகும் வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லி தருவாங்க. நீ வாழும் வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லி தருவாங்க. எந்த மருந்துக்கும் எந்த இதுக்கும் நம்ம அடிமை ஆகக்கூடாது. நம்முடைய அடிமை யாருக்கு மட்டும்தான் அடிமை, கர்த்தருக்கு மட்டும்தான் நமக்கு அடிமையாக இருக்கும். கர்த்தர் நமக்கு எல்லாம் நல்ல வாழ்க்கையில இப்ப இவ்வளவு நேரம் நம்ம 6 வசனம் தியானிச்சு அவர் கஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பெரிய வியாழத்துல இருந்து அவர் படுத்த பாடுகள் எல்லாம் வாசித்து பார்த்தா நமக்கே ரொம்ப அழுகையா வருது. ஏன் நமக்காகத்தானே, அது இண்டிவிஜுவலா எனக்காகத்தாங்க தாங்கவே முடியல. அவரை பார்த்துங்க, தலையில முகத்தை மூடிட்டாங்களாம், அடிச்சாங்களாம், அவர் மேல துப்புனாங்களாம், அவரை துட்டுனாங்களாம். எத்தனை பேர் யார் என்னை அடிக்கான்னு பேர சொல்லு அப்படி ஒரு பகடக்கா மாதிரி. அவர் ஒரு வாலிப பையன், 33 வயசு, அழகான வாலிப பையன், கல்யாணம் ஆகாத வாலிப பையன், ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு வயசு. ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு விட்டுருக்காங்க. அப்புறம் மேல சட்டையை போட்டு விடுறாங்க. அப்புறம் அந்த சட்டையை தூக்கி கொண்டு போய் சீட்டு போடுவாங்க. அப்புறம் சட்டையை போடுவாங்க. பாவம், கிட்டத்தட்ட அவரை ஒண்ணுமே ட்ரெஸ்ஸே இல்லாம ஆக்கி அவமானம் ஆக்கி, நம்மளுக்கு ஏதோ கடவுள்னு சொல்லணும், யாரோ அவரை பாதுகாத்துக்கிறாங்க. மனுஷன மாதிரி நம்மளுக்கு அத்தனை ஃபீலிங்கும் இருந்தது. அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சிலுவையை சுமந்து வெற்றி ஏற்றது, வெற்றி நடையில வாழு. உனக்கு நான் இவ்வளவு தந்திருக்கேன், என்னை விசுவாசிக்கிற நீ நான் செய்த கிரிகளை செய்யணும், இதுல பெரிய கிரிகளை செய்வான். இவ்வளவு ஒரு வாழ்க்கைக்கு போறாரு. இப்ப ஏதாவது ஒரு கிரியை நடந்துச்சுன்னா உடனே அதை பிசாசின் கிரியைன்னு உடனே கை பாருங்க, யூடியூப்ல ஒரு கூட்டமே எழும்பி நிற்கும். அவங்க எழும்பினாலும் சரி, நின்னாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி. ஆண்களை மட்டும் போட்டாங்க, இப்ப பெண்களையும் சேர்த்தாச்சு. அவன் ட்ரெஸ் இப்படி, அவ முக்காடு இப்படி, அவ அது இப்படி. இதெல்லாம் பிசாசுக்கு அடுத்த காரியம், 100 பிசாசுக்கு அடுத்த காரியம் தான். ஏன்னா பிசாசு தான் தேவ பிள்ளைகள் மேல இரவும் பகலும் என்ன செஞ்சுட்டே இருப்பான், தேடிட்டே இருப்பான். பவுல் சொல்றான், வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்துக்களை செய்யப்படுகிறார். அதனால ரொம்ப சந்தோஷப்படுதே. நம்ம பிள்ளைகள் எழுதுதாங்க, சந்தோஷம் பண்ணுதாங்களா? ஒரு பிள்ளை பாடுது, நல்லா இருக்குது, கர்த்தரை நாமத்தை எடுத்து நீங்களும் சேர்ந்து என்ன செய்யணும், சோத்திரம், பிள்ளைய கர்த்தர் எழுப்பியிருக்காரு, இன்னும் இந்த தாழ்வுகளை செய்யுமா, இன்னும் இந்த காரியங்கள் இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சொல்லுது அட்வைஸ் சொல்லுங்க, கட்டாயமா சொல்றோம் பிள்ளைகளுக்கு. ஆனா அது சொல்லுது விதத்துல சொல்லி நம்ம இருதயத்தின் ஆழத்துல நம்ம பிள்ளைகளும் சந்தோஷப்படுது. அந்த பையன் அழகா கீபோர்டு போட்டான். இவங்க அம்மாவே எங்க வீட்டுல தொட்டில்தான் இவளை நான் ஆட்டியிருக்கேன். அவளுக்கு ஒரு பிள்ளை இவ்வளவு அழகா கீபோர்டு போட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, கர்த்தர் இந்த பிள்ளை இன்னும் உயர்த்துவாரு. அவங்க அம்மா, இவளுடைய அம்மா நல்ல ஜெபம் பண்ணக்கூடியவங்க. ஒரே ஜெபம் தான், யாருக்குனாலும் மணிக்கணக்கா எடுத்து அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு, கர்த்தர் கிருபை செய்திருக்காரு, சந்தோஷமா இருக்கு. இப்படி நம்ம ஒவ்வொருத்தர் யார் பார்த்தா அவங்கள நல்லா பாராட்டுங்க. தம்பி நீ நல்லா போடுதிய, அவரை மாதிரி போடுதிய, இவ்வளோ அழகா இருக்குது, தேவ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி பாராட்டுறது பார்த்தீங்க. அப்படி பாராட்ட நம்ம வாழ்க்கையும் கர்த்தர் பாராட்டணும். சரி, நம்ம அசைன்மெண்ட்டுக்கு வருவோம். அதனால நம்ம என்ன பண்ணினாலும் இயேசு எப்படி வாழ்ந்தார் அதை கூர்ந்து கவனிக்கும் போது லூக்கா 21 அதிகாரத்துல 37-38 பார்ப்போம். அவர் என்ன பண்ணுதாராம், ராம் முழுவதும் ஜெபம் பண்ணுறதுக்கு
ஒரு ஒரு ஆற்றுக்கு அங்க ஒரு ஒரு இதுக்குள்ள ஒரு தோட்டத்துக்கு போய் வழக்கத்தின்படி யூஸ்வலா அங்க போய் சாயங்காலம் ஜோம் பண்ண போறாரு. போய் ஜோம் பண்ணுதாரு. 38ஆம் வசனத்துல பார்த்தா அதிகாலமே யார தேடி வரா? யார் வந்தா? ஜனங்கள். எப்போ வந்தாங்க? காலையில இருட்டோட. அதிகாலைன்னா இருட்டோடங்கிறது அதிகாலை. 8 மணிக்கெல்லாம் அதிகாரம் எல்லாம் கிடையாது. காலையில எப்போண்டா அவரை போய் பார்ப்போம், வீட்டுக்குள்ளேயே அவரை போய் பார்ப்போம். ஏன்னா அவருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, அவ்வளவு வல்லமை இருக்கு, அவ்வளவு பொக்கிஷம் இருக்கு. அவர் வார்த்தை கிருபை உள்ள வார்த்தையா இருந்தது, அதிகாரம் உள்ளதா இருந்தது, உப்பால் சாரம் ஏற்றப்பட்டதா இருந்தது. அவர் ஒரு வசனம் ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரா? அவரை சொல்றது ஸ்பெசிபிக்கா இருக்கும், கரெக்டா இருக்கும், நம்ம பிரச்சனைக்கு ஏற்றதா இருக்கும், குணமாக்குறதா இருக்கும். போ, இனி பாவம் செய்யாத, விட தூக்கு. எப்படி என்ன நடக்கவே முடியாத அவர் சொல்லிட்டாருன்னா தூக்கிறோம். நம்ம அவிசுவாசமாவே தான் இருக்க வேண்டியது. தூக்காத பார்ப்போம். வலைகளை போடுங்கள். இவங்க எதைத்தான் போட்டாங்களாம்? வலைகளை போட்டாங்களா? எதை போட்டாங்க? வலைய போட்டாங்க. அவர் ப்ளூரல்ல சொல்றாரு. அந்த ஒரு வலையே எத்தனையோ போட்டு அமிழ்த்த கலவல வந்துச்சு. எல்லா வலைகளையும் போட்டா நடந்த காரியமே வேற. நம்ம அவர் சொல்றது கேட்க மாட்டோம், நம்பவே முடியாது. இவ்வளவு நேரம் பார்த்தாச்சு ஒண்ணு. அதனால சூப்பர் நேச்சுரல் காட் இஸ் வித் அஸ். அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டார். எல்லா வெற்றியும் தேவை நீங்க உங்களுக்குள்ளேயும் என் கூடயும் இருக்காரு. அதனால அவரை மாதிரி நம்ம இது பண்ணுவோம். ஜோம் பண்ணணும் ஜோம் பண்ணணும் ஜோம் பண்ணணும் நம்மள வருத்த அவசியம் இல்லை. இரவு முழுவதும் ஜோம் பண்ணாருன்னா பெட்டிஷனா நிச்சயமா போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாரு. பிதாட்ட போய் என்ன செய்வாரு? பாடுவார். இப்ப ஒரு பிள்ளை இருக்கு, குட்டி பிள்ளை இருக்கு, அந்த அம்மாட்ட 24 மணி நேரம் கூழ் இருக்கு. அந்த அம்மா அந்த பிள்ளைய விட்டு பிரிய இஷ்டம் இருக்கா? பிள்ளை அம்மா விட்டு இருக்குமா? ஒரே கூப்பாடு போறோம். பயங்கரமா அம்மா இல்லாட்டா அம்மா வந்த உடனே சிரிச்சுட்டு காலகையை என்ன செய்யும்? இது போலதான் தேவ பிரசன்னத்துல நம்ம வாழ பழகும். இன்னைக்கு போய் முழங்கால் படிக்க பிங்க வச்சே ஆரம்பிச்சிருக்கு. நீ வேறு நான் வேறில்ல, நாம் இருவர் ஒருவராலோ. அது நம்ம என்ன செய்யணும்? அவரு வேற நம்ம வேற இல்லை, நம்மளை உண்டாக்கிட்டார், இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. இந்த இடத்துல எல்லாம் தேவ பிரசன்னம் இருக்கு. இதான் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கோடான கோடி தேவதூத சேனைகளோடு நம்ம மத்தியில இங்க இருக்காரா? இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு அப்பா, அவர் நம்ம கூட இருக்காரு. வாட் எவர் இட் மே பி, எவ்வளவுதான் கவலை. பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னு தயவு செய்து நினைக்கிறவங்க. நம்மளும் பக்கத்துல உள்ள யாரையும் அற்பமா நினைக்க வேண்டாம். இவங்க இந்த அண்ணன் பிரசங்க எனக்கு முந்தி பண்ணவர் சொன்னார் இல்லையா? அவங்க பாவம் செய்யறதுனாலதான் அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரிப்பட்ட நினைப்பு வரவே கூடாது. வேண்டாம். நியாய தீர்ப்பு சொல்றது வேலை நம்ம வேலை இல்லை, அவருடைய வேலை. நம்ம கண்ணுல இருக்க உத்திரம் இருக்கும்போது மற்றவங்க கண்ணுல இருக்க குடும்ப பற்றி நம்ம பேசிட்டு இருந்ததெல்லாம் பேசின காலங்கள் எல்லாம் போதும். இனி உள்ள காலத்துல கர்த்தரை துதிக்கிறது கூட நம்மளுக்கு நேரம் காணாது. அவ்வளவு தூரம் நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம இருக்கும். அதனால கர்த்தரை நல்லா துதிங்க. நல்ல ராமுழுவது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 60 வயசு ஒரு ஆளுக்கு ஆளுன்னு வச்சுக்கிறோம். இல்ல, நம்ம நிறைய நாள் இருக்க போறோம். அது வேற. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 60 வருஷம். இப்போ நல்ல ஹெல்த்தி பாடிக்கு எத்தனை மணி நேரம் தூங்க சொல்றாங்க? 8 மணி நேரம் ஆவது. அப்ப 8 மணி நேரம் தூங்குதோம்னு வச்சுக்கிடுங்களேன். அதுக்கு முந்தி இருக்கு. அதுக்கு தூங்குறதுக்கு முந்தி 1 மணி நேரத்துக்கு முந்தி இப்ப தூங்கி அம்மா எழுந்து எடுத்த வாங்கம்மா இந்த 5 நிமிஷமா, இந்த 5 நிமிஷமான 1 மணி நேரம் ஓடும். ஆக 10 மணி நேரம் தூங்குறோம். சரி 8ன்னு வைக்கிறேன். 60 வருஷம் வாழ்க்கோம். 8 மணி நேரம் தூங்கினா எத்தனை வருஷம் நம்ம வாழ்நாள்ல தூங்குவோம்? சீக்கிரம் கணக்கு போடுங்க. 20 வருஷம். அது நம்ம கணக்குப்படி பார்த்தா 25, 26 வருஷம் இருக்கும். நம்ம தான் 8 மணி நேரமா படுக்கையில கிடக்கும். படுக்கையில படுத்துக்க நேரம் இருந்தா பாதி நேரம் படுக்கலாம். வேலை பார்க்க கூட தவிர மற்றவங்க. அப்படித்தானே இல்லையா? காலம் முடிஞ்சுக்கும். காலம் முடிஞ்சுது. கர்த்தருக்கு ஒரு இடத்துலயும் 8 மணி நேரம் தூங்கலாம்னு சொல்லல. எப்போ பார்த்தாலும் அவர் விழிப்போடதான் இருக்காரு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். நித்திரையே செய்திடும் நாளில் நித்தமின் ஆத்மா நல்விழிப்பே. நித்திரையே செய்திடும் நாளில் நித்தமின் ஆத்மா நல்விழிப்பே. என்பது வருமே
இயேசுவை நேசிக்கிறேன். வருவே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே உந்தவனாந்தரத்தில் நடந்திட இன்பத்தில் வாழ்வடைந்தே. உந்தவனாந்தரத்தில் நடந்திட இன்பத்தில் வாழ்வடைந்தே. நித்திரை செய்தா கூட நம்ம ஆத்மா நல் விழிப்போட என்ன செய்யுமா இருக்குமா? எப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுவோம்? அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, 8 மணி நேரம் தூங்கணும் அப்படிங்கிறத அது டாக்டர்கள் சொல்லலாம், ஆண்டவர் சொல்லல. அவர் நம்மளுக்கு முன்மாதிரியை வச்சு போனார். 20 வருஷம் தூங்கி கழிச்சோம்னா நம்ம கடவுள்கிட்ட ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். நீங்களும் நான் என்னதான் பண்ணினாலும் நம்ம நல்லதோ கெட்டதோ அங்க போய் எந்த கலப்படமும் பண்ண முடியாது. இங்க சொல்லிடலாம், இல்லக்கா நான் அப்படித்தான் பண்ணினேன், இவங்க இப்படி பேசுனாங்கன்னு சிரிச்சாங்கன்னு நிறைய போய் பேசுவோம். இயேசுல போய் நம்ம நிற்கவே முடியாது. ஒரு நியாய தீர்ப்பு நாள்னு ஒண்ணு இருக்கும். நம்ம செய்த நல்லதுக்கு அவர் தரப்போற பலனை பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஐயோ நான் 24 மணி நேரம் அப்படியே இருப்பேனே நம்ம ஏங்குவோம். அவருக்காக பரிசு ரொம்ப பெருசா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அப்படியே அப்படியே அஸ்டானிஷ்டா அப்படி நிற்போமா, பிரமித்து வாயடைச்சு போய் நிற்போமா. அவர் அவ்வளவு பரிசு வச்சிருக்காரு. நம்ம பரிசு பெறணும் வேண்டாமா? பரிசு இல்ல பரிசுகள் வீட்டை கட்டி வைத்திருக்காரு. தரலாம் தங்கம் எல்லாமே வைரம் வைடூரியம் அது இது என்னதெல்லாமோ வச்சிருக்காரு. அவர் வாயிட்டு சொல்ல முடியாது. கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, மனுஷரின் இருதயத்தில் கூட தோன்றுனதில்லை. இந்த உலகத்திலே நம்மளை ஆசீர்வதிப்பாரு, நித்தியத்துல ரொம்பவே ஆசீர்வாதம். நித்திய வாழ்க்கை ரொம்ப அருமையான. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. சில ரகசிய வருகை இல்லைங்காங்க, இருக்கு. சீக்கிரத்துல என்ன செய்ய போறாரு? வரப்போறாரு. அவருடைய எக்கால சத்தம் அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரிக்கும், மற்றவங்களுக்கு தெரியாது. கண்ணிமைக்கும் நேரத்தில் மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் கடந்து கடந்து போகும், முதற்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவே நான் பறந்திடுவே, பறந்திடுவே நான் பறந்திடுவே. வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் உள்ளத்தில் நீரிந்து நிற்கும். நிறைய பேர் பாடவே இல்லையா? பறக்கும் நம்பிக்கை இல்லையா? இதுலே இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இது லௌகீக உலகம் நிறைய அழிஞ்சு போகும். இந்த ஆவி மட்டும்தான் கர்த்தருக்கு என்ன செய்வோம்? ஆவிதான் தண்ணி தந்து தேவங்கத்துல போகும். இந்த சரீரம் என்னென்ன நல்ல காரியம் செய்தோ இதுக்கு எல்லாத்துக்கும் அங்க ரிவார்டு வாங்க போகுது. ஒரு நாள் கண்ணை மூடிவோம், மகா சத்தம் விட்டு கூப்பிட்டு, ஆண்டவரே எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நம்ம ஒப்படைச்சிட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம போறோம். அனைவருக்கு அந்த தருணங்கள் கூட கொடுக்கப்படாது. ஆக்சிடென்ட்ல பார்த்திருக்க போயிருந்தாங்க, பூமி எதிர்ச்சியில போயிருந்தாங்க, வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணர்வில்லாத இருந்தாங்களாம், போயிருந்தாங்க. அதனால இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம ஷார்ட் டியூரேஷன்ல வாழணும். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுத்த ஒரு பிக்சர், அவர் கொடுத்த கிருபை. இந்த நாசியில சுவாசம் உள்ள போற மூச்சு வெளியே போனா போச்சு. ஆனா அவர் கிருபையா தந்திருக்காரு. அதனால எவரையும் இந்த நாக்கை வச்சு குறையே பேசக்கூடாது. எவரையும் நம்ம மனசளவுல குறைவாக எண்ணவே கூடாது. இருந்தா கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நம்ம பிள்ளைகளையும் சபிக்க கூடாது, யாரையும் சபிக்க கூடாது. நம்ம போடுற முதல் சாபம் நமக்கு தான். ஊழியக்காரங்களை வாய்க்கு வந்த மாதிரி வெத்து உரலுக்கு அவர் போட்டா எப்படி இடிக்கலாமோ அப்படி இடிக்க கூடாது. இடிக்க கூட்டங்கள் இடிக்கட்டும், அவங்கள வர பேசி நம்ம நிக்க வேண்டாம். நம்மளுக்குன்னு அசைன்மெண்ட். போடுகிறேன் நான் போடுகிறேன், இயேசுக்காய் நான் ஓடுகிறேன். எத்தனைத்தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனைத்தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எல்லாம் சேர்ந்து பாடுங்கய்யா.
என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் இயேசுதானே. அவர் கொண்டு வந்தார் நாம் பார்த்திடுவே, அவர் கொண்டு வந்தார் நாம் பார்த்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்காக அப்பா நியமித்து, எனக்காக அப்பா நியமித்து பாதையிலே நான் ஓடுகிறேன், ஜீவ பாதையிலே நான் ஓடுகிறேன். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோம். எனக்கும் உங்களுக்கும் ஒரு முடிவு நேரம் என்று வரும். கண்ணை மூடி சீரியஸா சோதரப்படவும் வாயை திறந்து நம்ம துதிப்போம். நம்ம கஷ்டப்பட ஒண்ணுமே நம்ம அப்பா வச்சுட்டு போகல. நம்ம தேடணுங்கிற எல்லாத்தையும் நமக்கு தேடி வச்சுட்டு போனாரு. அனுபவி மகனே அன்புடி, அன்புடி மகளே அன்புடி, உனக்கு வல்லம் இருக்கு, உனக்கு வரங்கள் இருக்கு. ஏன் நீ கவலை கவலை கவலைன்னு இதே முங்கி கிடக்க, வேலை 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 வேலைன்னு முங்கி கிடக்க, தூக்குவோம் 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 தூக்குவோம். தேவ பிரசன்னத்துக்குள்ளவா, நான் உன்னை நிரப்புவேன், பசுத்த ஆவியினால உன்னை நிரப்புவேன். நீ என்னை ஒப்பு கொடுக்கும் போது, என் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கொஞ்சம் நம்ம உண்மையா இருந்தா நம்மளை நம்பி அவர் நிறைய காரியங்கள் நம்ம கையில தருவார். கர்த்தருக்குன்னு பெரிய காரியங்களை செய்யத்தான் அழைச்சிருக்காரு. நிர்வீசாரமா சாப்பிட்டு நம்மளை தூங்குதலுக்கு அழைக்கல, மற்றவங்களை குறை சொல்ல அழைக்கல. எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு தேடி அலைய இல்லை. அந்த நோய் இந்த நோய் ஆஸ்பத்திரியா போய் இறங்கும் காத்து கிடக்க நம்மளை அழைக்கல. அதுல இருக்க ஜனங்களை விடுவிக்க தேவன் நம்மளை அழைத்திருக்காரு. அந்த நோக்கத்தோடு ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிடுவோம். இந்த நேரம் கிடைக்க நேரங்கள் எல்லாம் தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் நுழைவோம். போத்துறோம் அப்பா. முன்மாதிரியான இயேசுவே உமக்கு நன்றி, முன்மாதிரியான இயேசுவே உமக்கு நன்றி. இந்த பாதைகளில் நாங்கள் நடக்க, இந்த அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி புரியுங்க. எல்லா புதிய மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.